உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான குணங்கள் உண்டு. நான் எப்பொழுதுமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி ஒன்று. எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, இப்படித்தான் வாழணும்னு ஒரு கொள்கை படிப்பு விருச்சிக ராசிகிட்ட இருக்குது. யாரும் உழைக்கிறாங்களோ இல்லையோ, நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் சின்சியராக இருப்பேன் அப்படின்னு சின்சியராக உழைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய, பிள்ளைகளை நல்லா வளர்க்கக்கூடிய தன்மைகள். பாசம் காட்ட தெரியாத பல விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யாத விருச்சிக ராசிக்காரங்க கிடையாது. அவங்களோட வாழ்க்கையில் உயர்த்தி விடக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா சின்சியராக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்துடைய 8வது ராசி. பல ரகசியங்களை உள்ளுக்குள்ள இந்த மனசு வச்சிருக்கும். அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். எனதருமை நேயர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டுடைய கடைசி 3 மாதங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2026 பல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது. உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதை மகிழ்ச்சியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னால் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. 2025ஆம் ஆண்டுடைய கடைசி 3 மாதங்களே 2026 ஆரம்பிக்க போது பாருங்க, அதுக்கு முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக அமைய போகுது. ரொம்ப நல்ல மாதங்களமாக இருக்க போகுது. 2025 ஆரம்பத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருந்தாலும், என்னென்ன கவலைகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும், வீட்டில் சுப செய்திகள் வரலையும் கவலைப்பட்டு இருந்தாலும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்றாக இந்த கடைசி 3 மாதம் அமைய போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம் உட்கார்ந்துருக்குங்க. விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 3 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக உயர்வு காத்திருக்கு. இப்போ உங்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். இன்னொன்று குரு பகவான். அந்த குரு பகவான் கடகத்தில் இந்த அக்டோபர் மாதம் உச்சம் அடைகிறார், அதிசார பயிற்சி அடைகிறார். ரொம்ப முக்கியமான பயிற்சி அதிசார பயிற்சி. அந்த அதிசார பயிற்சி அடைவதனால் உங்களுக்கு ஏராளமான நன்மை. அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருக்கு. அப்போ அந்த விசாகத்திற்கு அதிபதியான அந்த குரு பகவான் அவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, கடக ராசியில் உட்கார்ந்துக்கிட்டு, கடக மனையில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை பார்க்குறார். அப்படி உங்களை பார்ப்பதனால உங்கள் வாழ்க்கையுடைய கௌரவமும் கூட போகுது. யாரெல்லாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கை கௌரவம் உயர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த கெட்ட பேர், அவமானம், பழிச்சொல் எல்லாம் உங்களை விட்டு விலகிறத கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையினாலே உங்களை பார்க்கிறார். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு பிஜி எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். அந்த படிப்பை உங்களால் சரியாக படிக்க முடியல, இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு சீட் கிடைக்கல, இல்லை எனக்கு அரியர் இருக்குது, இப்படி என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், என்னால் ஃபீஸ் கட்ட முடியலை, இப்படி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லவர்களின் துணை கிடைக்கும். முதல்ல டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குறது, படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவது, நீங்கள் படிப்பதற்கு உதவி கிடைப்பது, இதெல்லாம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிடும். நிறைய விசாக நட்சத்திரத்துக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு காத்துட்டு இருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். நிறைய மனசில் குழப்பம் உங்களுக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதான்னு. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சில பேர் டெம்பரரி ஜாப்பாவது எனக்கு கிடைக்குமான்னு இருப்பீங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் நல்ல ஜாப் கிடைக்கும். வேலை பெர்மனண்ட் ஆகாதவங்களுக்கு வேலை பெர்மனண்ட் ஆகக்கூடிய யோகம் இப்போ கூடி வரும். விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கு. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஏன் குலதெய்வத்தை போய் கும்பிட சொல்கிறோம்? குலதெய்வத்தை போய் கும்பிட்டோம்னா, அந்த குலதெய்வம் கோயிலில் தான் நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் பூட்டி கும்பிட்டுருக்காங்க. அங்கே எந்த இடத்துல இன்னைக்கு நின்றுக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறோமோ அந்த கோயிலில், அந்த இடத்துல தான் நம்ம முன்னோர்கள் நின்று கும்பிட்டாங்க. அவங்க வழிபட்ட இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு வழிபடுறோமே, அவங்களுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்குது. அந்த குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது. அந்த குலதெய்வ ஸ்தானத்தை விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க.
எந்த மலை வந்தவர்கள், எந்த மலை போனவர்கள், கண்ட மலை வந்தவர்கள் கைலைக்கு வந்தோர் என்பார். சிந்தும் மொழி மதிமுகத்தோன் செந்திலூரை ஆறுமுகம் செந்தாமரை மலருக்கும் சேவடிகள் தாழ்வாழ்க அப்படின்னு பாடல்ல சொல்றாங்க பாருங்க. அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அற்புதமான பீரியட். அதுவே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பல விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்க போகுது. இது யோகம். இரண்டாவது நட்சத்திரம், அதுல அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? அது தெரிஞ்சாலே நீங்க பாராட்டுவீங்க. மகாபிரியவா நட்சத்திரம். காஞ்சியில் இருந்தால் மகாபிரியவர். அந்த மகாபிரியவருடைய நட்சத்திரம் அந்த அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறப்பதே யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார். அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு மகா நட்சத்திரம்னு பேர். அந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இப்போ சனி பகவான் என்ன பண்றாரு? 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு ஒரு மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. வேலையில நிம்மதி இல்லைங்க, சரியா வேலை வாய்ப்பு அமையலைங்க. இதெல்லாம் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. எங்க வீட்டிலங்க நான் முக்கியமா எதிர்பார்க்கிறதுங்க குழந்தை பாக்கியம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற கவலை இருக்கு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பேர பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. என்ன காரணம்? 5ல் சனி உட்கார்ந்துருக்குல்ல, வக்கரமா வேற இருக்காருல்ல. அப்போ மனசு குழம்பி போய் தவிக்கிறீங்க. புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. பல நேரத்தில் படிக்கிற மாணவராக இருந்து புஸ்தகத்தை கையில் எடுத்தா புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டில் என்ன அப்படி கான்சன்ட்ரேஷன் மாறி போகுது. செல்போனை பார்க்கறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் பாட புஸ்தகத்தை படிக்கிறது நமக்கு இல்லை மாறி போயிடுச்சு. கான்சன்ட்ரேஷன் மாறி போயிடுச்சு. ராத்திரி எவ்வளோ நேரம் வேணால் முழிச்சிருந்து செல்ஃபோனை பார்க்குறோம். 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, அம்மா தூங்குது. ஏம்மா அணத்திக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அடுத்த செல்ஃபோனையே பார்க்க விட மாட்டேங்கிற நீ. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விட அம்மாட்ட சண்டை போடுறோம். பார்த்துக்கப்போ உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஏதாவது நல்ல நேரத்துலேயே அவர் ஒரு மாதிரி போய் கத்துவார் அப்படின்னு வீட்டில் அம்மா சொல்லுது. அப்போ செல்ஃபோனும் பார்க்குறதுல ஆர்வம் இருக்குது. கண்ணுக்கு கீழே கருவளையும் வந்து பல அனுஷ நட்சத்திரக்காரங்க கஷ்டப்படுறீங்க. ஆனால் உட்காந்து பாடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை. இன்னும் பல அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு செய்தொழில் விருத்தி ஆகலை. அவளை கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை என்ன பண்ணுது? சனி மேலே விழுறதுனால அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல்ல படிப்பில் நல்ல ஈடுபாடு கூடும். பிஸ்னஸில் பெரிய டெவலப்மெண்ட் வந்தே தீரும். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. கடைசி 3 மாதங்களில் உங்களுக்கு நடக்க போகுது. தீபாவளியை உற்சாகமாக சந்தோஷமாக கொண்டாட போகிறீங்க. நல்ல ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிடுவீங்க. எங்கேயாவது ஒரு நல்ல செய்தி நடக்குதுன்னா விருச்சிக ராசிக்காரங்க போய் கலந்துக்கிடுவீங்க. அந்த மாதிரி நல்ல செய்தி நம்ம வீட்டுக்கும் வரணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இப்போ இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி வராதான் காத்திருப்பீங்க. இளைஞர்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. நீங்களே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த புதன் பகவானுடைய அனுகூலமும் வருது. இப்போ பிஸ்னஸில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் வருது. அதே மாதிரி பிஸ்னஸில் சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ செயல்பட போகிறீங்க. பணியாளர்கள் சரியான பணியாளர்கள் இல்லாதவங்களை மாற்ற போகிறீங்க. நல்ல பிஸ்னஸ் வருமானம் பெருக போகுது. நல்ல பார்ட்னர் ஒருத்தர் கிடைக்க போகிறாரு. அதெல்லாம் இப்போ விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம். படிக்கிற மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கில்லியாக இருப்பீங்க. இப்போது அவ்வளோ பெரிய முன்னேற்றம். அப்போ யாரை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்குங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம் சொன்ன மாதிரிங்க. அந்த முருகனை கும்பிடுங்க. திருச்செந்தூர் முருகனை கூட கண்கண்ட தெய்வம் உலகத்தில் உண்டா? அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. நாளிக்கிணறுல குளியுங்க, கடல்ல குளிங்க, திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. அவர் பின்னால் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை கும்பிடுங்க. அந்த திருக்கோயிலிலே அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை சொல்லுங்க. ஒரு நாள் 36 முறை ஓதியை ஜபித்த உகந்தி நீரணிய அட்டதிக்குள்ளோர் அடங்கல் வசமாயின் சஷ்டி கவசம் சொல்லுது. எல்லாரும் உங்களுக்கு அடிபணிவாங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும், நல்ல முத்திரவாக்கியம் அமையும். உங்களுக்கு எல்லா நன்மையும் வர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.